பிரிக்கவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? என் நட்சத்திரத்தை பட்ட பகலெல்லாம் பார்க்கவும் முடியுமா? அம்மா காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பொங்காசு துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயல் துணவல்லையே. உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பேங்காரே இருந்தானே, என்ன செய்ய போறானோ சூம்பி விட வாரானோ. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவல் பேசவும் முடியுமா? பபுளு வானத்தில நிலவு வரும், பையாத்து தண்ணி வரும், பால உழவ சேர்ந்து வரும், பல விரிச்சா கூட வரும். சாதி ஜனம் பிரிச்சால் என்ன, ஜாதி மதம் வெறுத்தால் என்ன, நிலவான வருவேன் வேப்பங்குலையோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவல்ல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா காதல்ல தோல்வியிட்ட யாரு பக்கம் உண்மையான காதலோ, பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும் ஆம்பளை பயலா இருக்கட்டும், உண்மையான காதலிச்சா அதுல தோல்வியற்றா வேதனை புரியுமா? இந்த பாட்டை உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தேன். என்ன வைங்க போலையாடா? வணக்கம்டா வணக்கம்டா. பிராயல கொல்லி உள்ள உட்காந்து பயலுகடா இருப்பா, தெரியாம தாண்டா வந்துட்டேன். மதுரை மாவட்டம் பழமதுரை பாண்டி கோயில் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ மந்திரம் காத்த மகா முனீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாசி விழா வருகின்ற 4/6/2026 மற்றும் 22ஆம் ஆண்டு பால்குட உற்சவ சிறப்பு பூஜை அழைப்புதல் வைகாசி மாதம் 20ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதி, ஆங்கில தேதி 3/6/2026, 4/6/2026 புதன்கிழமை வியாழக்கிழமை நடைபெறும். வாசியோகி பொன் மணிகண்டன் பூசாரி, பாண்டி கோயில் பரம்பரை அறங்காவலர், தெய்வத்திரு எம் வசந்தியம்மாள் சாமியாடி. வாசியோகி பொன் மணிகண்டன் பாண்டி கோயில் பூசாரி, மதுரை மாவட்ட ஆன்மீக அணித்தலைவர், மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகம். தெய்வத்திரு எம் வசந்தியம்மாள் அருள்வாக்கு சாமியாடி, PM வேல்பாண்டி பூசாரி பாண்டி மீனா, PM பொன்னுபாண்டி பூசாரி சுபாசினி BA, PM ராஜபாண்டி பூசாரி செல்வக்கனி PSC மற்றும் PM சந்திரபாண்டியன் பூசாரி MPA, P சிவசக்தி பாண்டியன் பூசாரி மற்றும் குற்றி பூசாரிகள் PMB பாண்டியன், PMB கிருஷ்ணபாண்டியன், PMB கமலேஷ் பாண்டியன், PMB விஷ்ணு பாண்டி, PMB வசந்தரியா, PMR பொன் மணீஸ்வர பாண்டி. அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். இந்த உறவுகள் சார்பாக வாசியோகி பொன் மணிகண்டன் பூசாரி இவர்கள் குடும்பத்தார் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 3001 நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு, அரிசிக்காக கொடுத்த அந்த நல்ல இதயத்துக்கு நன்றிங்கய்யா. அதே ஊரா வேற ஊரா? கடலா இருந்துச்சாடா. ஆற்றுல அலறங்கும் போது தண்ணி பிடிச்சி எடுக்கிற ஆள் மாதிரி இருந்துச்சாடா. இப்போ பாரு, தண்ணி பழம் கலந்தது மாதிரி. ஏத்தா கொஞ்சம் என்னை எட்டி பார்த்துட்டு படுக்கலாமா மேடம் ப்ளீஸ்? தம்பி மடுவு எத்தனை
சாமியார். எக்கோ குறப்பா எனக்கு பயந்து கிடக்கடா. நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது. எத்தனை பேர் இந்த மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர் தான் முத நாடக உலகத்தில் வள்ளிக்கு நாரதருக்கும் தர்க்கத்தை உண்டு செஞ்சவர். இந்த மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்த வரிச்சூர் பழனியப்பனை சந்திச்ச வேணாம். கட்ட 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 கை தட்டலாம். அதே மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்தாரேன் சித்தப்பேன் ராஜாக்கூர் அஞ்சரை கட்ட ஆறுமுகத்தை சந்திச்ச வேணாம். கட்ட 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 தட்டலாம். அதே மதுரை மண்ணதான் திருப்போணம் பக்கத்தில் உள்ள அள்ளி நகரா என் மாமே ஆதிநாராயணனை சந்திச்சவன். இவன் எதுக்கு தட்டானே இது இல்லைடா. சடக்கு சடக்கு தட்டேன் சப்பாத்தி போடுறவனா இப்படி இப்படின்றேன். கருப்பு பயிலுகடா. நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. எல்லாத்தையும் சந்திச்சேன். கோதமங்கலம் முத்துச்சிரிப்பியை சந்திச்சவன் நான். எக்கோ கட் பண்ணுற ஏன்டா அண்ணா சூப்பர் சிங்கரில் பாடிக்கிட்டு இருக்கேன். தம்பி முதுகு தெரிச்சு போகும் மயிர்மேனே உள்ளதே இங்கே கூட்டம் நக்கிட்டு கிடக்கு. இதில் பகுமானம் ஆயிடுவார். தம்பி நீங்கள் என்ன பின்னாடி தவறு மாதிரி உட்காந்துருக்கீங்க. தம்பி எல்லாம் மடுவு. ராமாயணம் மற்றொன்று மக 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 கணபதி ஹோமம். அலங்காநல்லூர் பாலமேடு ஸ்ரீதர் ஐயரை சந்திச்சவன். எந்த ஊர் இருந்தெல்லாம் அடிச்சு விட்டேன். இப்போ வந்த நாரதர் என் தம்பி தான். என்ன தெரியும்னு இங்க வந்த என்ன தெரியும் தம்பி? தண்ணி சும்மா இருடா சுப்பிரமணியம் மைண்டேன். கடுப்பை கலப்புறாங்கடா. இங்க இருக்க பெரியவங்களுக்கு தெரியும். இந்த வந்துட்டல்ல என் குடியை கெடுத்தவன். வணக்கம்டா மொட்டை பாசு பயலு. அது 70 ரூபா கொடுத்து மொட்டை ஓட்டவன் 20 ரூபா கொடுத்து சந்தனம் வாங்க முடியாமல் இருக்கான் பாரு. மொட்டை சந்தனம் பயலுடா. ஏன் தம்பி தான் சிவன்ராஜ்லேருந்து கிறுக்கு பிடிச்சிட்டுறாங்க. இதில் பூரா எத்தனை தம்பிகள் வந்தாங்க. கட்டி கரையேறி அக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டாங்களே. தம்பி மொட்டனாக்க முண்டை பேசாமரா. கலையை ரசிப்பது ஆண்களை விட பெண்கள் தாத்தா. கிருநேரிக்கையில் வீட்டுக்கு போகிறது நல்லது மேடம். நான் மொட்டை போட்டு தலைஞ்சிருச்சுடா பேப்பாய மேனே. ஆமாம் நான் மொட்டை ஓட்டுருக்கே ஒரு டோப்பு வச்சுருக்காரு மொட்டை டோப்பு. நீ இப்போ தானே போட்டேன். அன்னை சித்தத்திலாக்கு போட்டேன். நீ நம்ம கோயில் திருவிழாக்கு போட்டிருக்க. அவ்வளோதான். சித்தத்தெல்லாம் நம்ம கோயில் திருவிழா. கை தட்டலாம். இவ நம்பர் வாங்கி வைடா. நல்லா பண்ணுறேன். என் பீச்சரில் வந்து கைதட்டு நிமினியாக வருவேன். வெள்ளரி பழம் மற்றொன்று இடியப்பம். தம்பி இருப்பா உள்ள பழமே இங்கே காஞ்சி போய் கிடக்கு. வெள்ளரி பழம் பத்தாண்ட நாடகத்தை வந்து திருப்புறேன். தம்பி அங்கே போ தம்பி. இது வந்து நக்கல் பண்ணுறது கிடையாது. சாமியாருக்கும் பூமியாருக்கும் சண்டை. ராமாயணம் என்றால் என்ன? பொலந்து ஓச்சு. அது அது செல்லப்பா சுவியம் இல்லை கேசரி. அவன் யார் அவன்? ஏய் ராமாயணம்னா என்னன்னா இடியப்பம் பாரு. அப்படித்தான் ஒரு ஊரில் வள்ளியும் நாரதன் தக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேர்த்துக்கும் சண்டை காடு நொறுங்குது. ஒருத்தன் எந்திரிச்சிட்டு ஒரு ஊத்தப்பம்ட்டே நாடகம் கெட்டு போச்சு. இந்த வருங்காலத்தில் ரோஜப்பட்ட ஆள் நடிக்க வரக்கூடாது. அதில் இது போட்டிங்களா முந்திரி பருப்பு தான். ஓகே 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 நல்லா காமெடி பண்ணுறேன். ஆனந்த அவன் மூத்தரத்தை குடி பின்றேன். காமெடி அப்படியே இறக்கிறேன். அள்ள முடியலை. அவங்க அதை விட்டு எந்திரிக்க முடியலை. அவங்க என்னடா பண்ணுறாங்க உள்ள என் தம்பியை. டாலே இங்கிட்டு வாங்கடா. பனைமரத்து பயலுடா. கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா. தம்பி இடியப்பம் சொல்லக்கூடாது. சாமி வர்றாரு. அவருக்கு இடியப்பம் பிடிக்காது. அவருக்கு கிர்னி பழமும் லாங்கும் அப்படி
வாங்க சாமி. ஏய் சத்தமெல்லாம் வாப்பா, இருக்கிற ஆளும் போயிடுவாங்க. தயிர் சோறு கிடையாது. எப்படி மாட்டியிருக்கேன் பாருப்பா. வணக்கம்ப்பா. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோட்டத்துக்கு வந்த இடத்துக்கு சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இருக்கு. ஆண்டாரத்தில் எங்கள் அக்கா கட்டி கொடுத்துருக்கேன். கருப்பவனில் சின்னமாக ஆக்கப்பட்டிருக்கு. சம்பந்தம் இருக்கு. கைதட்டலாம். யார் நீ முதல்ல இந்த கைதட்டுற நிமினி. தம்பி தம்பி, நான் வந்து பெரிய கோடாங்கி விபூதியை போட்டேன். 3 நாளைக்கு முண்டை ஒன்றுக்கு வராதப்பா. அப்புறம் அகத்தி திரிவேன். ஒரு சாமியார் வந்திருக்காரு. இருடா, அவருக்கு எனக்கு சண்டை. புதுக்கோட்டையில் சண்டை இருக்கு, பாண்டியோவில் தீர்வு இருக்குன்னு வந்திருக்காப்லடா. நம்ம விட்டு கொடுக்கலாமா? இந்த வண்டியில் பாண்டியோவில் காக்கடா. வாடா பூஜாரி, என் தம்பி. அடே சும்மா இருக்கடா. 2 ஏய், நடந்த விஷயம் உனக்கு தெரியாது. பல்லு முண்டை, பல்லு பயல கருப்பாவரணி. விடுறா. யார் நீ முதல்ல? அறிவாங்க வெளிச்சா தெரியுமில்ல. யார் முதல்ல? நீ அதை சொல்லு. யாரு முதல்ல கிடையாது, நான் கரடி. ஐயா, உன்னை பார்த்து யாருன்னு நான் கேட்கிறேன். நான் ஐயா கிடையாது, உங்களுக்கு நான் பெரியப்பா. பெரியப்பாவா? கை தட்டலாம். முகரைய பாரு, முகரை. இந்த மத்திய வேற வழி இல்லை. பெரியப்பாவா? யாருக்கு யார் பெரியப்பா? நீங்க என்ன சொன்னாலும் பிரட்டி விடுவேன். ஏன் தெரியுமா? ஏற்கனவே புரோட்டா மாஸ்டரா இருந்தேன். நீ இந்த பிரட்டி விடுறது உருட்டி விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உருட்டி விடுவேன். பாக்கல மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம். ஆமா இருவரேன் ஐயா. நாரதர் என் தம்பி. இந்த வாயை பிடிச்சி பருன்னு கிழிச்சு விடுவேன். ராதாகிருஷ்ணா, ஒரு நேரத்தை பார்க்க மாட்டேன். நான் உன் தம்பினா அது உள்ள. இங்க வந்து அப்புறம் எதுக்கு வந்த அப்படின்னு என்னைய பார்த்து கேட்குற. நீ ஒரு ஆளா? நான் கேட்குறேன். என்னைய பார்த்து கேட்குற. அந்த நாரதர் செஞ்சுச்சேன், இந்த நாள் கிழிச்ச. நீ என்ன வேணா உங்களை செஞ்சுச்சு, என்னைய செஞ்சுச்சு. நீ இப்போ என்ன பண்ண போற? கிழிச்சேன். இந்த கருப்பாய ஒரு நீ என்ன செஞ்சிருக்கீல, பேசி பார்ப்போம். உனக்கு எனக்கு இன்னைக்கு யுத்தம், போர்னே வச்சுக்குவான். இந்த கருத்தில் போருக்கு வெடிகுண்டு தயாரிக்க வந்திருக்காரு. யாராவே? டேய் டேய் லூசு, மூடியா. டேய் என்னடா நடக்குதுங்க? போலீஸ் ரைடியா. மூடியா. போலீஸ் ரைடா? சண்டால பாவில. அதுக்குள்ள இருந்து உங்களுக்கு தெரியாது. என்ன வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லை. அதை தெரிஞ்சு ஒன்றும் இல்லைன்னா ஏன் அப்புறம் மூடுறிய? எதுக்கு அவன் வந்தியா? ஒன்றும் இல்லாத வடா அப்படி தூக்கிட்டு வருவானப்பா. இவன் யாரையா பேசிட்டு இருக்கீங்களா? கூத்துல கோமாளி வந்த மாதிரி. கோமாளி கிடையாது, அவன் கீரிப்புள்ள வளர்க்குறேன். கீரிப்புள்ள வளர்க்குறான். இன்னொன்று வளர்க்குறேன், சினத்தவளை. அப்புறம் வருவேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து குடிய கத்துறாங்க. எத்தனை தான் வளர்க்குற? அத்தனையும் வளர்த்து விடுவோம். அது ஜீவன் உயிர் வாழட்டும் என்று சொல்லு. கைதட்டலாம். எங்க 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 தலைக்கு 100 ரூபா கொடுத்தேன். சின்ன பிள்ளைக்கு பூரா 70 ரூபா. கைதட்ட இருக்கா? பெரிய ஆளுக்கு பூரா இதுதான். கணேஷ் பேர்ல பூலிப்பு. நான் அந்த கைதட்டத்தை பற்றி கவலையே பட மாட்டேன். கூலிப்பா. ஏன் அதுக்கு பேர் பூலிப்பு? ஏன்? பூ லிப், அவ்வளோதான். சிரிக்கல. கைதட்டலாம். 18-48 என்ன தெரியுமா உனக்கு? தெரியும். என்ன தெரியும்? 18 வயசுல இருந்து இந்த சரக்கை தொட்டு குடிச்சா, 18 வயசுல சரக்கை தொட்டா, 48 வயசுல நீர்மாலைக்கு கொட்டா. ஐயா, இவன்ட்ட எண்ணெய்களையும் கேளுங்களேன். டே இவடா. நான் ஒண்ணு சொல்லி கொடுத்தேன். கண்டாலி என்ன நடக்குதுங்க? சும்மா சொன்னியா? ஐயா 18-48 கேட்டீங்கல்ல, நீ சொல்றா சிங்க. சொல்றா 18-48 என்ன சொல்ற? நான் டிவிக்கு வந்தேன்டா. ஒரு வார்த்தை பேசுறதுக்கு 8 ரூபா சம்பளம் வாங்குறேன். வெறும் 8 ரூபா. சும்மா கிடையாது எங்க ஆள்லாம். சரி 18-40 நீ விளக்கம் சொல்லு. 18 அப்படின்னா 1 8 சேர்ந்தது 18. 1 8 சேர்ந்தது. இந்த மாதிரி சின்ன கேள்விக்கு என் சிசியை பின்னுவேன். தலை வணக்கம் தலை, வாங்க போ. அம்மா சுடுகாட்டு காலிக்கு அக்கினி சட்டி எடுத்து விளையாடுவார் அவர். தலை மசுரம் வரும். இப்போ நான் சொல்லுவேன் பார்ப்போம். 18-48 என்னடா விளக்கம்? ஏய் சொல்லு, 18-48 என்ன விளக்கம்? சொல்லுடா. எப்படா சொல்லுவேன்? அவ்வளோதான். என்ன ஊமையா? மிக்சி சுவிட்சை போட சொல்றாரு. ஏன்? அரைக்கிறதுக்கு. 18-40 வாயை திறந்து சொல்லு. இவ்வளவு நேரம் பதில் சொல்ல உனக்கு? ஏன் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? வண்டி ஓடுவார். 18-40 விளக்கத்தை சொல்லு. கும்பா கும்பா வாயை திறந்து கும்பாண்டேன்.
18:48. அப்படி பேசு. நல்ல அறிவாளியா இருந்தா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. 18:48 என்ன அப்படி யோசிக்கணும். நான் கேட்டிருக்கேன்ல, ஆமா. நீ சொல்லணும்ல. சொல்லுவேல. சொல்லு. என்ன கேட்டியா? 18:48 அப்படின்னா என்ன? நான் சொல்றேன். சொல்லு. 18:48 அப்படின்னா என்ன? அதை யோசிக்கணும். 18க்கு என்ன சிறப்பு, 48க்கு என்ன சிறப்பு? இது ரெண்டு சேர்ந்தா இது எப்படி சேருது? இதோட எது சேர்ந்தா 108 வரும்? 48 18ஓட சேர்ந்தா 48 18 எது சேர்ந்தானா லேசா திப்புலையும் கசகசாச்சு முகரைய பாரு, முகரைய அடிச்சு பல்ல உடைச்சு. இல்லைன்னா பட்டை வத்த குருண மருந்து வாங்கி இவனுக்கு ஊத்து. இவ்வளவு நேரம் நிக்கிறேன். பொடி சேனம் என்ன உன் சிசியப்புல இவ்வளவு நேரம் நிக்கிறேன்? என்னங்க கேக்குறீங்க? கேட்கறது சொல்லுவீங்க. ஒரு எதிரி பின் வாங்குறானா சடக்குன்னு இத கடிக்கதே. எதை கடிக்க? சூத்த கடிக்க. சீ, உன் முகரைய பாரு, முகரைய. எதிரிய பாய பரதேசி. அண்ணா சிங்கம் ராமு. என்ன கேட்டீங்க? ராமா ஏண்டா இவ்வளவு உரி நேரம் உரி உரி அறா. இவ்வளவு நேரம் எதுக்குடா ஏண்டா இவ்வளவு நேரம் எதுக்கு வந்தீங்க? இருங்கங்க. ஏய் சொல்றா வெண்ண. கேட்டா தானே சொல்ல முடியும். பதில் சொல்றா வெண்ண. தேவையில்லாதது ஒரு அளவு. என்ன? என்னங்க? என்னடா? நீங்க என்னனாலும் கேளுங்க. ஏய். 18:48 கேட்காது. அவன் குலசாமி, அவன் குலசாமி போற மயில் கல்லு. அதுக்கு தேனு முட்டாயை தின்னுட்டு சட்டிக்குள்ள வைக்க கூடாது. எறும்பு கடிச்சு பிடிச்சி என்ன சாமி வருது? நோத்தாவோட சாமி. சாமி இப்ப என்ன நிக்கலையா? எந்தோட சாமி வந்து மரியாதை இல்லாம டேலன்ற. எடுத்துட்டு வா. என்ன திடீர்னு 18:48 என்ன சொல்லு? 18:48 நீ பதில் சொல்ல. 28:38 சரி, பதில் சொல்ல வேண்டாம்டா. 18:48 பதில் சொல்ல வேண்டாம்டா. போயிருச்சா சாமி? 18:40 தம்பி என்னடா தெரியுது? டேய் இது களவாணி சாமிடா. என்னைக்காவது வயர்ல டேப் அடிக்காம வைக்க போறாங்க. நானும் காமெடி தான் பண்றேன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். உன்னை எரிச்சிருவேன். ஒழுக்கமா இரு ஐயா. அதை கேட்காதீங்க. 18:48 என்ன ஆட முடியாது? முண்டை இழைச்சிருச்சு. ஏய் பதில் சொல்ற வெண்ண என்னடா நிக்கிற? ஐயா ஐயா இருங்க. கோவப்பட்டுறேன் மத்துக்கு அப்புறம். அந்த இதுல திருநெல்வேலியில இருந்து பிடிச்சி வாங்க. ஆரம்ப காலத்திலேயே ஏய் மைக் ஆரம்ப காலத்துல இருங்க. நான் கேட்டதுக்கு பதில் என்னடா? 18:48 தான். என்னங்க கோவப்படாது? அதான் சொல்ல வரேன். அப்ப சொல்லிடுறேன். இருங்க போ சித்தப்பா. என்ன டேய் யார் சித்தப்பாவா? அவர் சித்தப்பாவா? யாருக்கு யார் சித்தப்பா? செத்த ஒருப்பா சித்தப்பா. அதத்தாப்பா சொன்னேன். செத்த பொறுப்பா சித்தப்பா. சித்தப்பா உங்களை சமாளிச்சு நான் கொண்டு வரல. 18:48 1970. இப்போ பார்த்தீங்கன்னா அல்லமான இவ யாரா ஏன்டா போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் இபிசப்படுத்துறீங்க? மாடித்தாவல்ல உருளைக்கிழங்கு மூடதுக்கு வந்திருக்காரு. உருளைக்கிழங்கு மூடு. அவர்தான் அது. சரி இவன் சொல்லுவானா 18:48 சொல்றா. 18:48 என்பது சொல்றா வெண்ண. 80 ஒரு சாமி. ஒரு சாமி. ஏன் புரு புருன்னுகிட்டு இருக்க? சரி 18:48 சொல்லு. 18:48 என்பது அது வந்து அது நான் 48க்கு மட்டும் தான் சொல்லணுமா? இல்ல 18:42க்கு மட்டும் சொல்லு. அதான் கேள்வியே. இவன் அறிவாளியா இருக்கான் உங்க ரெண்டு பேரோட. இவன் எப்படி கேக்குறான் பாரு விவரமா. இவனை பார்க்கும் பொழுதே எனக்கு ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு வரான்னு நோக்கம் வருதுயா. கைவிடியா சொல்லியா பதில் சொல்லியா? 18:48 என்பது சொல்றா. நீ கேள்வியே சொல்லியா? கேள்வி சொல்லுங்க. இந்த இருவாரு செத்த இரு. அங்கிட்டு ஒன்று யாரோ கூப்பிட்றா திரும்பி பாரு. அங்கிட்டு ஐயா அவங்க பிளாக்ல சரக்கு ஓட்டுற மாதிரி தெரியுது. என்னைய கீழே தெளிவான் போல. ஏட்டா மோசமான 2 நாடத்தில் கொட்டையை கடிச்சிருக்கேன். டேய் எங்கேருந்து அவங்க எல்லாம் பிடிச்சிட்டு வர்றேன்? நீ பூரா 3 அறிவு. நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அவங்கள பற்றியே மாத்திரை இன்னைக்கு போடாம விட்டேன். மேடையை உடைக்க போறானே. மேடையை சாச்சி விட போறாங்க. கொல்ல போறேன். அப்பா சூட மந்தி பட்டி கொண்டு வாங்க. இரு கேட்பான். வந்தது எங்க அப்பனா எங்க ஆத்தாவா? எங்க அம்மா இந்த தண்டி பொம்பளையாவா? இது சித்தி. போட 18:48 சொல்லு. 18 படிக்கு சொந்தக்காரன். 18ஆம் படியா? இருப்பு 18 படிக்கு சொந்தக்காரன் கருப்பேன். 48 முறை கருப்பன் ஆலயத்துக்கு வந்து சென்றவர் சிவபெருமான். கைதட்டலாம்.
48 என்பது ஒரு மண்டலம். சொல்ற அப்படி பதில் சொல்றா. மண்டலம் என்பது மார்கழி மாதத்திலேயே மண்டல பூஜை வைப்பார்கள். அந்த மண்டல பூஜை வைப்பது எதற்காக? 48னா என்னென்ன எதை சேர்த்தா 48 வரும்? 48 எதை சேர்த்தால் 48 வரும் என்றால் கேசரி பவுடர், இத்தனைக்கான மாமிஸ் மஞ்சப்பொடி, 48 நாள் ஒவ்வொரு நாள் பொங்கலுக்கு என்னென்ன சார்? எதை சேர்த்தா 48 வரும் அதை சொல்றா. அதத்தானா 18 சரி 18 நீ சொல்ற ஏத்துக்கிறேன். 18 படி ஏத்துக்கிறேன். 48க்கு என்ன விளக்கம் அதை சொல்லு. 48 நாள் நாள் பிளஸ். ஆமா, கணக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு ஸ்டூடெண்ட். 48 என்பது என்ன விளக்கம்னா, ஏய் 48 நாள் இருங்க, அதான் சொல்ல வரேன். சாமி சொல்ல வரையா நீங்க முன்னாடி முந்துனா எப்படி சொல்லுவீங்க? முத போய் மண்டி ஓட்டு இப்படி அடி. முகரே பாரு முகரே. எனக்கு என்னமோ நீங்க ஓட்ட குட்டி மாதிரி எதிரானே. முகரே பாரு முகரே. ராதாகிருஷ்ணா எத்தனை நாள் நீ இப்படி நினைச்ச? என்ன கேட்க என்ன சொல்ல? மாத்திரை உள்ள மறந்தாங்க பாருங்க. ஐயா ஐயா 18 இந்த குத்தலா அடிப்பியா? டேய் 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 நீ சொல்ல வேணாம்டா, சொல்ல வேணாம்டா. அப்புறம் அதேப்பா சொல்ல வேணாம்னு சொன்ன உடனே சாமி நின்றுது, உடனே சாமி வந்துருது. இந்த சாமி தான் சொல்ல வேணாம் சாமி. இந்த சாமி தான் சொல்ல வேணாம் சாமியா? ஐயா கேசாயிருச்சாங்க. 18 நீ போய் ஓய்வு விடுங்க, அவ்வளோதான். 18 8 18 படிகளை குறிக்கூடியது காவல் தெய்வம் இன்னைக்கும் கருப்பேன். கருப்பேன். 48 என்றால் என்ன? 48 மண்டலம். ஒரு மண்டலத்தை குறிக்கூடியது 48. இந்த 48 எதை சேர்த்தா 48 ஆகும்? அங்கேதான் விவரம். அப்ப அங்கே போவான். ஏய் இல்லை அங்கே தான் போக முடியல. ஒன்று நீங்கள் சொல்லணும், இல்லை என்னைய சொல்ல விடணும். ஒரு உலகத்தில், இந்த உலகத்திலே மனிதன் பிறக்க வேண்டும் என்றால் முதல் நவ கிரகம். கிரகம் எத்தனை? 9 கிரகம். 9 கிரகத்தில் ஒரு கிரகத்தில் பிறக்கணும். எத்தனை? ஒரு கிரகம். அப்போ 9 கண்ணை வச்சுக்க. அடுத்து 27 நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கணும். சரியா? அடுத்து 12 ராசி. இந்த 12 ராசியில ஒரு ராசியில பிறக்கணும். ஆக 9 கிரகம், 27 நட்சத்திரம், 12 ராசி, இது 3 சேர்த்தா ஒரு மண்டலம் வந்துடும். 48 நாள் வந்துருச்சா? அதான் நான் சொல்ல வந்தேன். என்ன எழுச்சா புதி சொல்ல வந்தேன். எப்ப சொல்ல வந்தேன்? புரட்டி தானே தாங்கி முடியும். இங்கே என்ன வைராங்க உங்கள்ட்டு. அது 2 இழுச்சா 48 இழுச்சா பாதின்றேன். உங்களை வச்சுக்கிட்டு நான் சமாளிச்சு ஆக வேண்டியிருக்கு. சரி 18 48 உங்களுக்கு தெரிஞ்சதே சொல்லியாச்சு. சரிங்க. இப்போ இந்த 48 18ஓடையும் எதை சேர்த்தா 108 வரும்? 48 48ஓட எதை சேர்த்தா 108 வரும் சொல்லு. மைதாவை சேர்த்துங்களேன். 108 எப்படா வரும்? 108 எப்போ வரும்? போன் அடிச்சா வரேன். எப்படி? ஏய் இப்போ உங்க 3 ஏரியா அடிச்சு வரட்ட போறடா. என்னங்க? இவ வேற அப்பப்ப சிலிண்டர் மாதிரி கிடந்த வீடு கிடக்குறேன். சிலிண்டர் தான். ரெண்டேத்துக்கு ஒரே மணிக்கு இருக்கா? முகரே பாரு முகரே. உங்கட்டே பரவண்டே இருக்கு. டேய் டேய் டேய். சாமி லூசு கும்பிடு. சாமி சாமி. ஏன்டா பைத்தியக்கார பையனா ஏன்டா கூட்டி வரியே? அதனால தாங்க பத்தே தெரியுமா உங்களுக்கு? முகரே பாரு முகரே. சரி சொல்லு. 48ஓட எதை சேர்த்தா 108 வரும்? 48 என்பது ஒரு சிறப்பான ஒரு என்னங்க? 48 நான் சொல்லி முடிச்சிட்டேன். 48ஓட எதை சேர்த்தா 108 வரும்? அதை மட்டும் சொல்லு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். என்ன ஒன்று என்னமோ புராண புயல்னாங்க இதிகாசம். ஏய் என்னடா அவன் ஏதோ சொல்லிக்கிறான்டா. 4 மணி. அது மாடு இளங்கொடி நடந்துச்சு. ஐயா அது இளங்கொடியில பூங்கொடி மயன். 40. ஏய் நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லணும்னா அந்த கூட்டத்தில் நீ ஓடணும். எப்படி ஓடணும் தெரியுமா? நான் சொல்லுவேங்க. சரி சொல்லு. 48ஓட எதை சேர்த்தா 108 வரும்? சரி சொல்லு. அதுதானே இருக்கிறீங்க. கரெக்டா சொல்றா. நீ ஓடிடுவ, என்னால ஓட முடியாடா. அடிப்பாடுறா.
60 பிள்ளைகள். டேய் எங்க சொல்லுவீங்க? சொல்லுடா. சொல்லுவே இல்லை. பிரபவ சுக்கில பிரசவதி. சரஸ்வதி, ஈஸ்வரி, முனீஸ்வரி, அந்தஸ்வரி, இந்தஸ்வரி, காந்தஸ்வரி, அந்த கலையீஸ்வரி. அது மக பேர் தான். சத்தியமா அடிச்சு மண்டையை உடைச்சு விடுவேன்டா. பார்க்க ஐயா, மாட்டேன். சிரிக்க வைப்பதற்கு கோமாளி போன்ற நாங்க சாமி. ஆமாங்க. நீங்க மக்கள்கிட்ட சிந்திக்கிற மாதிரி அந்த 60 பிள்ளைகள் தானே? 60 பிள்ளைகள். சொல்லுங்க. 60 பிள்ளை யாரோட பிள்ளை தெரியுமா? உங்க பிள்ளைய. பிரபவ யுப சுக்கில பிரமோத பிரஜோபதி ஆங்கிலச சீமுக பவ இவ தாதி ஈஸ்வர பகதானிய பிரமாதி விக்ரம சத்ரமானு சுபானு தாரண பார்த்திப வியே சர்வசத்து சர்வதாரி விரோதி விக்ரத கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்மிக ஏ விளம்பி விளம்பி விகாரி சுபாரி சுபகுருது குசுவாசி சுபக பிளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோத கிருது பிரமாதிசு ஆனந்த ரச்சசன் நல்ல என்று சொல்லக்கூடிய தமிழ் வருடங்கள் 60 சேர்த்தோம்னா 48ஓட 60 சேர்த்தோம்னா 108 வந்துடும். வந்துருச்சா? நம்பர் வாங்கடா. காமெடி அங்கிருந்து இடது கை காமெடி. அந்த அலையை கூட்டி போறியா பாப்புனுக்கு? 108 வந்து ஆம்புலன்ஸ் வந்துருமா? சரி. இதிகாசம் எத்தனை ஐயா? இதிகாசம் எத்தனை? இதிகாசங்கள். இதிகாசம் என்பது தம்பி நான் சொல்றேன், நீ யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. எவனுமே சொல்ல மாட்டேன். 2 என்னென்ன? கடல் எண்ணெய், வேப்பெண்ணெய். இதையெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே நிக்கிறா. விளக்கெண்ணெய். டைமிங் அல்றாங்க தம்பி. இடியப்பதில் வராது. இதில் வந்து ஜூஸ் பொரி மட்டும். நம்ம நிலைமை இடியப்ப வரைக்கும் கொண்டு விட்டார். லெல்லர் கஸ்டமரா கொஞ்சம் அங்கிட்டு வரையா தம்பி? ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். இதை தாண்டி ஒரு இதிகாசம் ஒன்று இருக்கு. மகாபாரதமும் ராமாயணம் இல்லாம ஒரு இதிகாசம் இருக்கு. அது என்ன? சீவக சிந்தாமணி. ஏய், சிந்தாமணிக்கு நமக்கு என்ன சொல்லி? நோ, சிந்தாமணி வரக்கூடாது. இருப்பா ஐயா ஐயா, அவர் சாமியார். யானை இப்போ சொல்ல முடியாது, அதுக்கு 30 சொல்லலை. நேற்று மாதவிடா ஆயிருக்கு. ஏன்னா நான் என்ன புத்தூர்கட்டு பாட்டியா எப்படி மாட்டியிருக்கேன்? இருப்பா, யானை உடனே வந்து பண்ண முடியாது தம்பி. அது வந்து எந்திரிக்கணும், எலி வார்ம் பண்ணணும். சரி, நீங்க நிக்க இடத்துக்கு பேர் என்ன? பல மேடை. இது அப்படி சொல்லக்கூடாதா? பழைய மலைக்கு மேல மேட்டு போட்டு நிக்கிறான். என்ன கேட்டீங்க? இந்த மேடைக்கு என்ன? இடத்துக்கு பெயர். கதையின் சாராம்சம். தம்பி உங்க தொண்டையில எப்ப பேசுவீங்க? மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மாதிரியே. வேள்விமலை சாரல். வேள்விமலை சாரல் எங்க இருக்கு? வேள்விமலை சாரல் தற்பொழுது கருப்பாயூரில் அமைந்திருக்கிறது. ஆமா, தொண்டை நாட்டில் இருக்குடா. தொண்டை நாடு புதுக்கோட்டைக்கு அங்கிட்டு இருக்கு. இது புதுக்கோட்டையில இருந்து 75 ரூபா டிக்கெட் எடுத்து தொண்டை நாடு போனோம்னா எங்க இருக்கு? ஆட்டோ 120. தொண்டை நாடுக்கு எப்படி போகணும்? தொண்டை நாட்டுக்கு ட்ரை சைக்கிள்ல போகலாம், டாடா ஏசில போகலாம், உங்க வண்டியில போலாம், சைக்கிள்ல கூட போலாம், மொங்கு வண்டியில போகலாம். நடந்து போனா 4 நாள் ஆகும்பா. சரி, அதெல்லாம் விடு. சொல்லுங்க. தொண்டை நாடு எங்க இருக்கு? தொண்டை நாடு பாண்டிய நாடு, மதுரையின் பதி. தொண்டை நாடு தொண்டையின் பாதி. தொண்டையில் பாதியா? என்னடே, எவனுக்கு தெரியாதடா? ஒருத்தருக்குமே தெரியாதடா? நாங்க வந்து சடக்குன்னு சொல்ற அளவுக்கு நாங்க சாதாரண நாங்க ஏகப்பட்ட விஷயம் படிச்சவங்க. உடனே சொல்ல உடனே பட்டு நாங்க சரி, சொல்ல. ராமாயணத்துல கதாநாயகன் யார் சொல்லு? ராமாயணத்திலே கதாநாயகன் என்பவர் சொல்லு. ராமாயணம் என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு அட, மிகப்பெரிய காவியம் எனக்கு தெரியும்டா. காவியம். அத போய் அந்த கதாநாயகன் யாருன்னு கேக்குறீங்க? சரி, கம்பன் எங்கே பிறந்தார்? கம்பன் பெரிய ஆஸ்பத்திரியில் பிறந்தார். கம்பர் வீட்டு கெட்டு தெரியும் கவிபாடியம் என்று சொல்வார்களே. ஆமா. கம்பர் எங்கே பிறந்தார்? அவர் வாழ்விலே இறுதியிலே எங்கே சென்று இறந்தார்? சொல்லு பாபு. ஏயா கம்பர் பெரிய ஆஸ்பத்திரியில பிறந்தார், தர்மாசத்திரியில பிறந்தார். அப்புறம் நாளைக்கு நீ வரும்போது மொட்டை எடுத்துட்டா வரணும். மயிர பிடிக்கிற வலிக்குதுயா. அது நல்லா உரம் போட்டு வளர்த்துச்சு. கதவாளி குஞ்சு அம்மா உடுதுச்சு. அது லேசா கரையான் தின்னவனே மண்டை அப்படி இருக்கு. இப்படி ஒரு மண்டையா? கம்பர் எங்கே பிறந்தார்? கம்பர் பிறந்தது பெற்ற தாய்க்கு தான் தெரியும். டேய், இருங்க. பிறப்பும் இறப்பும்
பிறப்பு இன்றைய காலத்தில் தெரிந்து விடலாம். மருத்துவர்கள் உங்க மனைவிக்கு 11 காலுக்கு ஆபரேஷன் செய்ய போறான். நான் அதெல்லாம் கேட்கலையா. இருங்க, தெளிவா சொல்ல வேணாமா? முகரைய பாரு, முகரைய பதில் சொல்ல வக்கில்ல உனக்கு. என்னப்பா கை தட்டலாம் சிங்கம்? என்ன சிங்கம்? நீதி செத்து போச்சா? நியாயம் இல்லையா? பாண்டியா, மதுரை மீனாட்சி தாயே, காமாட்சி அம்மா. அவனை விரட்டி விடு. காமாட்சி அம்மா இங்க இருக்கு. பிறப்பும் இறப்பும், பிறப்பு கூட மனிதனுக்கு தெரியும். இறப்பு நாள் தெரிந்து விட்டால் வாழுகின்ற நாட்கள் நரகமாகிவிடும். கம்பர் பிறந்த இடத்த வேணா சொல்றேன். கம்பர் பிறந்த இடம் தாயினுடைய இருங்க சொல்லலைங்க. என்ன என்ன என்னப்பா அங்கிருந்து எங்க வந்துட்டேன், இங்க வந்து கேள்ப்பா. கம்பர் எங்கே பிறந்தாருன்னே உனக்கு தெரியல, அப்புறம் எப்படி எங்கே செத்து போனார்னு உனக்கு தெரியும்? கம்பர் எங்கே பிறந்தார் என்பது தெரிந்தால்தான் கம்பர் எங்கே வாழ்நாளிலே இருந்தார் என்பது உனக்கு தெரிய வரும். என்னடா என்னடா யாரும் பேக்க எது பண்ணிட்டாங்களா? என்னாச்சு? என்ன யாரு என்னடா ஒப்பாரி வைக்கிற? என்னடா அட சொல்லி சொல்லடா. யார? என்னடா பொம்பளை மாதிரி பேசுற? அட முட்டாப்பள சொல்றா. என்னடா யாரு அதான்? கம்பர் ரொம்ப முன்னே செத்து போனா. கம்பர் தாத்தா செத்து போனாரா? ஆமா, அவர் செத்து பல வருஷம் ஆயிருச்சு. என்ன தாத்தா சொல்லாம செத்து போனீங்க? அது தாத்தா சிலையை நினைச்சு உனக்கு போன. ஏண்டா கம்பர் செத்ததே தெரியாம தான் கூட வச்சிருக்கேன். எத்தனை வைக்கல இல்ல, இவ்வளவு நாள் அவங்களுக்கு பசு கிடைக்கல. சின்ன பிள்ளைல இருந்து தவந்து வளர்ந்து எப்படா கேதம் கேட்க வரீங்க ஐயா? கம்பர் என்பவர் நீர்மாக எடுக்க போறீங்க ஐயா. இவங்க நிறைய பேர்த்த லூஸ் ஆக்கி விட்டுருக்கேன். அது ஓன்ட்டதே அப்படி பயப்படுறாங்க. அவன்லாம் லேசான ஆள் கிடையாது. அன்னைக்கு கிளச்சி விட்டுக்கிற கொட்டையை கிடச்சி விட்டான். அதுலேருந்து அவன் கிளக்கொட்டைன்னு. கம்பர் எங்கே பிறந்தார், எங்கே சொல்லுங்க போ. முடிச்சிரும். அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கோ. சொல்றேன். கம்பரை எதுவும் நீட்டு சொல்றேன். கம்பர் பிறந்த கிராமம் மிகவும் ஒரு புனிதமான ஒரு புண்ணிய ஸ்தலம். சரி, அதெல்லாம் சரி. என்ன 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 இடம்? இப்போ மதுரைனா மதுரைக்கு பேர் இருக்கு. ஆமாம், அது மாதிரி. கம்பர் பிறந்த ஊரை தானே கேட்குறீங்க? சென்று வாருங்கள், திருப்பள்ளி நீ விட்டுருது. கம்பர் தாத்தாவை காணாமட்டு தேடுறேன். என்னடா பண்ற தாத்தா? ஆச்சரிய மாதிரி வச்சிருக்காங்க, அனுமன் மாதிரி. ராமாயணத்திலே ஆஞ்சநேயர் உண்டுல, அதே அப்படியே ஆஞ்சநேயர் மாறிட்டா. மயிர்மைனை பிடிக்காத நேரம் செத்துருப்ப கொண்டாட அடி வட்டு. என்ன காமெடி மயிர். கடைசியில் என்னைய போலீஸ் கொண்டு வரும். அது 2 பக்கம் லோடு இருந்தா சென்றா நிக்கும். கேஸ் சரிங்க வா. கம்பர் எங்கே பிறந்தார்? கம்பர் எங்கடா இருந்தாரு? எங்க இருந்தார்கள்? கம்பரா மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல. இவனுக்கு என்ன வெண்ணே? இப்ப போற வெண்ணே பதில் சொல்றா. சிங்கா என்ன சிங்கா? சொல்லுங்க சாமி. என்ன சொல்லுங்க சாமினா? என்ன சாமி கேள்வி கேளுங்க. அதான் வாத்தியார், எங்க வாத்தியார் இருக்காரு. சொல்லுங்க என்ன? இவன் வெண்ணே இவனுக்கே தெரியல, உனக்கு எப்படி தெரியும்? மரியாதையா பேசுங்க. என்னடா மரியாதை? அப்படியே பேசுவேன். சரி நான் சொல்றேன். சொல்லுங்க சாமி. கம்பர் எங்கே பிறந்தார்? அதே கேள்விதான், பதில் சொல்லு. கம்பர் குழந்தையா இருக்கும்போது எங்க பிறந்தான்னு கேக்குறீங்க. தம்பி அதெல்லாம் சொல்லிட்டு பொத்துங்க. மருத்துவமனை இல்லையா? சொல்லிட்டேன். எங்க பிறந்திருப்பாரு? உட்காருங்க, யோசிப்பா. டேய் முட்டாப்பல. விஷயப்புல என்ன வாத்தியார் என்ன கிழிச்சு விட்ட அப்படியே? இல்ல, அந்த பக்கத்தை மட்டும் எப்படியே கிழிச்சு விட்டாங்க வடை வாங்கி சாப்பிடுறதுக்கு. இவன் மட்டும் சொல்லாம போறான். அவன் சொல்ல மாட்டான். அவன் அரை சொல்றேன். கேளுங்களேன். கம்பல். கம்பல் இல்லடா, கம்பர்ரா, 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 கம்பர்ரா. கம்பர்ரா. ஐயா என்ன சொன்ன? கம்பல். கம்பல் கிடையாது, மூக்குத்தி போமுண்ட. கம்பர் எங்கே பிறந்தார்? தேரழந்தூரிலே பிறந்தார். பிறந்து தம்பி தம்பி போங்க தம்பி, கட்டலாம் என்ன தூண்டி முள்ள தூக்கிட்டு வந்திருக்கீங்க. கம்பர் எங்கே பிறந்தார்? தேரழந்தூரிலே பிறந்து சடையப்பவளால் ஆதரிக்கப்பட்டு மிகப்பெரிய கவி சக்கரவர்த்தியான. ஆமா சரி, பிறந்த இடத்த நான் சொல்லிட்டேன்ல.
அவர் வாழ்வில் எங்கே சென்று கடைசியாக இறந்தார்? அவருக்கு இன்றும் சமாதி இருக்கு. எங்கே? கம்பர் பிறந்தார் தேரழந்தூர். ஆனா அவர் கம்பருக்கு ஒரு தடவை முடியாம இருந்துச்சு. அப்ப இப்படித்தான் மாவளுக்கு எடுத்தேன். அது கை தட்டலாம், நல்லா பண்றேன் பாவேன். அது தெரியுதுப்பா, சின்ன பிள்ளையா இருந்தாலும். நீங்களை சமாளிச்சு நான் கொண்டு வரதுக்குள்ள நாசமா போனவனே. என்னாச்சு? கம்பர் செத்த அதிர்ச்சியில செத்துட்டானா? கம்பர் பேரந்தேவன், கடைசி வடியாமையன். ஐயா தொப்புள்ள ஏதாவது செய்யலாமா? சரி, எந்தோட செத்தவனுக்கு தொப்புள்ள வச்சு பார்த்தாங்க. மே உசுரை பார்த்துட்டா கீ உசுறு. இந்த அநியாயம் நீ பண்ணக்கூடாதுடா. அம்மையார் கிடையாது, பொம்பளை பிள்ளை. அம்மையாரா? அபையாருன்னு சொல்லாமல் போனேன். சிரிக்க வைப்பதற்காகத்தான் பேசினேன். உண்மையிலேயே எத்தனை நாடுதல் இருக்கிறாங்க. நான் நாடக உலகத்தில் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் இருக்கின்ற பொழுது மாதத்துக்கு 30 நாள் நாடகம். அதில் 25 நாள் ஒரு நாதரை சந்திப்பேன். அந்த முகம் இங்கே தெரிகிறது. என் தம்பி கோதமங்கலம் முத்துச்சிற்பி அண்ணன் முகம் அப்படியே இருக்கு. ஐயா, எங்கள் அண்ணனை பார்த்த மாதிரி இருக்கு. அதே உடலமைப்பு. நீ 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும், உன் கலையை வாழ்க. நாங்கள் கோமாளித்தனமாக சிரிக்க வைக்கிறதுக்காக பேசணும். அதுக்காகத்தான் என் சின்ன தம்பிகள், எங்கள் அண்ணங்க, என் தம்பிகள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. அங்கிட்டு இருக்க ஆளுகள்லாம் பெரிய ஆளுங்க. எரிச்சது அதுகளுக்கு வந்து புராணம் கேட்டு போய் நாளைக்கு மாட்டுத்தாவனில் போய் உட்காந்து பேசலைன்னா தூக்குறாரு. இருப்பா தம்பி, இருப்பா. சரி சாமி, சந்தோஷம், மகிழ்ச்சி. உள்ளே இருக்கிறது நல்ல ஒரு அற்புதமான மேடையிலே நல்லது ஒரு வாய்ப்பு. இருந்தாலும் கூட இந்த மதுரையிலே வந்து இவ்வளோ ஒரு டவுன்லேயும் இந்த நாடகத்தை நல்ல முறையில் அமர்ந்து ரசித்து கொண்டிருக்கூடிய அத்தனை ரசிகர்களுக்கும் நான் சார்ந்த கலைக்குள் சாராக நெஞ்சாந்த மனமார்ந்த நன்றி இழந்த வணக்கம். முதுசிற்பி அண்ணனுடைய உடலமைப்பு இருக்கும், அது சொல்லுவாங்க. அது ஒரு சந்தோஷம், அது நமக்கு கிடைச்ச ஒரு வரம். ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு லெஜெண்டு. அவர் மாதிரி நம்ம நல்லாலாம் பாட முடியாது. அவருடைய இடத்த அவர் தான் பூர்த்தி பண்ணலாம். அதனால் அந்த இடத்துல அவரை நினைவூட்டம் செய்ததற்கு உங்களுக்கு முதலில் நன்றி இழந்த வணக்கம். கம்பர் பிறந்தது தேரழந்தூர். கம்பர் கடைசியில் இறுதியாக நாட்டரசன் கோட்டையில் இருந்தார். இன்றும் அவருக்கு அங்கே கருதிப்பட்டு என்று சொல்லக்கூடிய ஊரில் சமாதி இருக்கு. யார் வேணாலும் போய் பார்க்கலாம். நல்லபடியாக போய் பார்த்துட்டு வாங்க. நைட்டு போனால் விட்டுவாங்களா? ஏய், போனா திருவுருள் கிடைக்கும், நல்ல படிப்பு. இல்லை, நைட்டு போனால் இருப்பாருன்னா கேட்ட போட்டி. அது உண்மைதானே? அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும்ல. அந்த நேரம் அதான் உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். அந்த நேரத்தில் போகணும். சரி சார், போகலாம். சந்தோஷம், மகிழ்ச்சி. என் தங்கையை அழைத்து வருகிறேன். அப்படியா? ஆமாம். அதுக்கு முன்னாடி யார் இருக்கா? அப்புறம் ஹலோ தம்பி. அண்ணா, என் தம்பிகளா? அண்ணா, ஒரு நாளும் பிரியாத எப்படிங்களா? ஒரு நாள் வராத நெத்திரியும் என்று வருகிறடா. கூட பிறந்துட்ட என் தங்கங்களா? கூட பிறந்துட்ட இன்னைக்கு வருது தம்பி. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு எடுத்தாலும் அழுதுக்கு எடுத்தாலும் ஆட வழக்க பார்த்து. தங்கச்சி நீங்க சொன்னதுனால தங்கச்சி இமிடியேட்டா அது வண்டி சண்டை நடக்கும். கொட்டா பாக்கும் கொழுந்து வெத்தலையும் கொட்டாவாய்